இப்போது வாழக்கூடிய 75% இந்தியர்கள் 1975க்கு பிறகு எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு வாழக்கூடியவர்கள் அப்படின்னு திரு ப சிதம்பரம் சொல்றார். அப்ப அவர்களுக்கு நேரடியாக எமர்ஜென்சியின் பாதிப்புகள் குறித்து அறிந்திருக்க வாய்ப்பில்லை, புரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா கடந்த பாஜக அரசுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில எடுக்கப்பட்ட முடிவுகள், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கு, பாதிப்பும் இருக்கு, நன்மையும் இருக்கு. இப்ப நீங்க எமர்ஜென்சி குறித்தெல்லாம் பாஜக பேசுகிற போது இந்த 10 ஆண்டு காலத்துல செய்யப்பட்ட நடவடிக்கைகள், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள்னு பேசுற போது இதுதானே போய் சேரும், கூடுதல் பாதிப்பு உங்களுக்கு தானே? இல்ல, நிழலோட அருமை வெயில்ல தெரியும் அப்படிம்பாங்க. இப்ப நம்ம சகோதரர்கள்லாம் பேசும்போது 10 ஆண்டு காலம் அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலை அப்படின்னு மோடி ஆட்சி அவங்க விமர்சனம் பண்ணாங்க. நான் கேட்கிறேன், அந்த 21 மாத காலம் இந்திரா காந்தி அம்மையாருடைய எமர்ஜென்சி கால ஆட்சி, அந்த இருண்ட காலம், அதையும் இப்பொழுது இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியையும் கம்பேர் பண்ணி பார்க்கட்டுமே. வருங்கால மாணவர்கள் பகுத்தறிவோடு பயணிக்கட்டுமே. அதுல என்ன தப்பு? மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் எதற்கு? நீங்க காப்பாற்ற துடிக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்களும் அதை தான் கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க வாயில வச்சுக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் கம்பேர் பண்ணுவோம். யார் காலம் நெருக்கடியான காலம், யார் காலம் இயல்பான காலம் அப்படிங்கறத சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்படுற காலம் அப்படின்னு பார்ப்போம். தெரிஞ்சுக்கிட்டுமே. எமர்ஜென்சினால ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள், எமர்ஜென்சினால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதற்கு பாஜக அரசு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டது அப்படிங்கிறதும், என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டதுன்னு எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்வியில இருக்கக்கூடிய நியாயங்களையும் புறந்தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேங்க. எமர்ஜென்சி காலத்துல ஒரே ஒரு உதாரணம், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஈழத்திலிருந்து ஒரு குரல் இருக்கு. 10,000 இளைஞர்கள் வெள்ளைக்கடியோடு சரணடைந்தவர்கள், ஆயுதமற்ற நிராயுதபாணிகள், உலக நாடுகள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி அந்த அமைதி பகுதிக்கு தஞ்சம் அடைந்தவர்கள், அவங்க காணாமலாக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு அகில உலக அளவுல அது ஒரு பேசு பொருளா இருக்கு. இந்தியாவில் எமர்ஜென்சி காலத்துல காணாமல் போனவர்கள் பற்றி தெரியுமா? கேரளாவில் மிக பெரும் தலைவர் பொது உடைமைவாதி சுகுமாரன் காணாமலாக்கப்பட்டவர் தான். அவங்க நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ் போட்டு அவங்க தகப்பனார் போராடுறார் நீதிமன்றத்தில். எமர்ஜென்சி விலக்கி கொள்ளப்பட்ட பிறகுதான் அவர் கொலை செய்து எரித்து சாம்பலாக்கப்பட்டார் என்கிற உண்மை வெளிவருகிறது. அதனால நீங்க இந்த பன்றி எல்லாம் பெருத்து போச்சுன்னா அந்த பன்றி இனப்பெருக்கம் செய்வதை தடுப்பதற்காக மாநகராட்சி நகராட்சியில சுகாதார பணியாளர்கள் சுகாதார அடிப்படையில செய்வாங்க, காயடிக்கிறதுன்னு, ஆண் பன்றிகளுடைய விரைப்பையை நசுக்குவது. அது மாதிரி இந்தியாவில் லட்சக்கணக்கான ஆண்களுக்கு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டது தெரியுங்களா? பிச்சைக்காரர்கள், ரோட்ல படிச்சிருக்க பிச்சைக்காரர்கள், சாமியார்கள், அது மாதிரி பரதேசிகள், யார் மற்றவர்கள் அப்படியே தூக்கிக்கிட்டு போய் குடும்ப நல கட்டுப்பாட்டில் உள்ளாக்கப்பட்டாங்க தெரியுமா? லட்சக்கணக்கான பேர். இதை விட கொடுமையான அத்தியாயம் என்ன இருக்க முடியும்? இப்ப காஷ்மீர்ல அது மாதிரி காயடிக்கப்படுகிறார்களா? காஷ்மீரை நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க? 57 விழுக்காடு. எங்களுக்கு ஓட்டு போட வேணாங்க, தேவையும் இல்லை. மக்களுடைய மனசாட்சிப்படி அவங்க ஓட்டு போடட்டும். 57 விழுக்காடு இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் காஷ்மீர் மக்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 57 விழுக்காடு வாக்களிப்பு செய்திருக்கிறாங்க. சரி, இன்றைக்கு அங்கே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்நிய செலவாணி வந்து கொண்டு இருக்கிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்குல அமைதி நிலவுகிறது. அவங்க கருத்துக்கள்ல அங்கே இந்திய சட்டம் இதுவரைக்கும் SC/ST பாதுகாப்பு சட்டம் இதுவரைக்கும் இங்க கிடையாது. பெண்கள் தியாகு தான் அதை சொன்னாரு, தியாகு தான் அதை சமன்படுத்தினாரு, திரு பீட்டரும் அதை சமன்படுத்தினாரு. 2 பேர்ட்டுமே நான் அதை கேட்கிறேன். திரு தியாகு, இந்த 10 ஆண்டு கால பாஜக அரசையும் எமர்ஜென்சியையும் எப்படி ஒப்பிடுறீங்கன்னு திரு புரட்சி கவிதாசன் கேட்கிறார். நான் தெளிவா எடுத்துக்குவோம். எமர்ஜென்சினா உங்களுக்கு நினைவு வரக்கூடிய சட்டம் எது? அவ்வளவு பட்டியல் போட்டாரு. நான் சொல்றேன். எமர்ஜென்சினா உங்களுக்கு நினைவு வரக்கூடிய சட்டம் எது? மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். மிசாவில் ஒருத்தர் 1 வருஷம் ஜெயிலில் வைக்கலாம்.
பிறகு என்எஸ்சி ஆக்கின பிறகு 2 வருஷமா நீட்டலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வைக்க முடியாது. அது முற்றிலும் பிரிவென்டிவ் டிடென்ஷன் லா. 1,00,000 பேர் இந்தியா பூரா சிறையில் வைக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் எல்லா சிறைகளையும் வைக்கப்பட்டிருந்தாங்க. திமுகவினர், பழைய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஓரிரு RSS. 1,40,000 பேர். நல்லா கேட்டுக்கிடுங்க. இப்போ ஒரு சட்டம் இருக்கு. இந்த 10 ஆண்டு கால அறிவிக்கப்படாத நெருக்கடிகளை எந்த சட்டத்தை நம்பி இருக்குன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், UAPA. ஊப்பா 67ல ரொம்ப சாதாரணமா மீண்டும் மீண்டும் இந்த அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்க? அதான உண்மை. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி விட கொடுமையானது, மோசமானது. நீங்க அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சியில் எமர்ஜென்சி எதிர்ப்பு போராட்டம் நடத்தலாம். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நாங்க தான் ஒன்றும் செய்யலையேம்பாங்க. நான் கேட்கிறேன், அரசமைப்பு சட்டத்தினுடைய 7வது அட்டவணையினுடைய அதிகார பட்டியலின்படி விவசாயம் என்பது மாநில பட்டியல். விவசாயத்தின் மீது சட்டம் இயற்ற மத்திய அரசுக்கு உரிமை கிடையாது. அதை மீறி சட்டம் இயற்றினாங்க, வேளாண் சட்டங்கள் 3 சட்டங்கள் இயற்றினாங்க. அடுத்தது எமர்ஜென்சி பீரியட்ல போனஸ் குறைக்கப்பட்டது, லேபர் லாஸ் கடுமையாக்கப்பட்டது. இந்த காலத்தில் லேபர் கோட் பில் கொண்டு வந்தாங்க. தொழிற்சங்கமே அமைக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குனாங்க. ரைட். என்விரான்மெண்ட்டுக்கு இவங்க என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் புதுசாக கொண்டு வந்தாங்க. அது என்ன சொன்னிச்சு? சுற்றுச்சூழல் மதிப்பாய்வு முடிந்த பிறகுதான் தொழில் தொடங்க முடியும். பழைய சட்டம். இவங்க கொண்டு வந்தாங்க, தொழில் தொடங்குங்க, அப்புறமா மதிப்பாய்வு கொடுத்துக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திங்கன்னு மோடி தொழிலதிபர்கள் கூட்டத்திலேயே பேசினாரு. இந்த காலத்தில் இந்த 10 ஆண்டுகால அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையில் இந்திய நாட்டுடைய இயற்கை சுற்றுச்சூழல் பாழ்படுத்தப்பட்டுச்சு. இந்த பாழ்படுத்தியதனுடைய அடிப்படையில் தான் 20 சூப்பர் ரிச்சை உருவாக்குனாங்க. அதுக்கு தான் துணிச்சல். அமிதாப் காந்த் சொல்றாரு, இந்த இது இருக்குல்ல, ஃபினான்ஷியல் கமிஷன் மாதிரி இப்போ புதுசாக ஒன்று வச்சு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, நிதி ஆயோக்கினுடைய தலைவர் அமிதாப் காந்த் சொல்றாரு, எந்த அரசுக்கும் மோடிக்கு வந்த துணிச்சல் கிடையாது. ஏனென்றால் இவர் தான் என்ன செஞ்சாருன்னா 5 பெரிய நிறுவனங்களை வேர்ல்டு சாம்பியன்ஸா மாத்தினாரு. அதுக்கு துணிந்து நடவடிக்கை எடுத்தார். துணிந்து நடவடிக்கை எடுத்தனுடைய ஒரு விளைவு என்ன? நம்ம எமர்ஜென்சி காலத்தில் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருந்துச்சு, பெரிய விவாதங்கள் நடக்கலை, சட்டங்கள் இயற்றப்படல. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடாளுமன்றத்திலேருந்து 150 பேரை வெளியே அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் விரும்புகிற சட்டத்தை இயற்றிக்கலாம். அல்லது ஒரு சட்டத்தை வேற பேர் சொல்லி ஏற்றுவது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த எலக்ட்ரல் பாண்டு எப்படி வந்துச்சு சட்டம்? எப்படி அருண் ஜேட்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்? மணி பில்லுங்கிற பேரில் கொண்டு வந்தார். இட் வாஸ் நாட் எ மணி பில். மணி பில்லுங்கிற பேரில் கொண்டு வந்தால் என்ன பண்ணலாம்? மாநிலங்களவைக்கு போகாமலே நிறைவேற்றிக்கலாம். அப்படிதான் 6 வருஷம் கழிச்சு உச்சநீதிமன்றம் சொல்லுது இது சட்டவிரோதமானதுன்னு சொன்னிச்சு. உண்டா இல்லையா? அப்ப இந்த 6 வருஷம் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை தானே, அதனால நீ கொண்டு வர முடியும். நான் கேட்கணும்.